ஒகேனக்கல் தமிழ்நாட்டிற்கும் கர்நாடகாவுக்கும் பார்டரா அமைந்துள்ளது இந்த ஒகேனக்கல். காவேரி ஆறு தமிழ்நாட்டிற்குள்ள நுழைய இடமா இருக்க இந்த ஒகேனக்கல்ல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இல்ல, 2 வாட்டர் ஃபால்ஸ் இல்ல, மொத்தம் 40க்கு மேற்பட்ட வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. ஒகேனக்கல் என்ற பெயர் ஒரு கன்னட பெயருங்க. கன்னடத்துல ஒகேனா புகை, கல்னா பாறை. பாறைக்கு இடையில புகை போல் காட்சியளிப்பதால் இதற்கு ஒகேனக்கல் என்று பெயர் வந்துள்ளது. இந்த ஒகேனக்கலோட தமிழ் பெயர் உகுநீர்கல். இந்த ஒகேனக்கல் ஒன் டே ட்ரிப்ல என்னென்ன பிளேசஸ் இருக்குன்னு தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வணக்கம் மக்களே. இந்தியா தமிழ்நாட்டில் தர்மபுரி மாவட்டத்தில் இருக்க இந்த ஒகேனக்கல் தர்மபுரியிலிருந்து 48 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து 343 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. நீங்க ஒகேனக்கலுக்கு போறதுக்கு முன்கூட்டியே வழியில பெண்ணகரம் என்ற ஒரு ஊர் இருக்குங்க. அங்க ஒரு செக் போஸ்ட்ல 100 ரூபாய் சார்ஜ் பண்றதுதாங்க. அதுக்கப்புறம் அவங்க உள்ள என்ன பண்ணுவாங்க. ஒகேனக்கலுக்கு போற இந்த வழியில அதிகமான வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்குங்க. அதால வண்டியை கொஞ்சம் ஸ்லோவா சேஃபா ஓட்டு போங்க. இந்த இடத்துல உங்களுடைய வெஹிக்கிள் எல்லாம் பார்க்கிங் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பார்க்கிங் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சேஃபா பார்க்கிங் பண்ணணும்னா இங்க பார்க்கிங் பண்றதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்கு. நாங்கள் இங்கே இருக்கிற தமிழ்நாடு டூரிசம் ஹோட்டலில் தாங்க பார்க்கிங் பண்ணோம். அங்கே காருக்கு 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. உங்களுடைய வெஹிக்கிள்லாம் சேஃபாக பார்க்கிங் பண்ணிவிட்டு இந்த ஒகேனக்கல்ல இந்த பரிசல் ரைடு மட்டும் நீங்கள் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ஏன்னா அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்க. அந்த பரிசலில் போகும்போது அந்த வாட்டர் ஃபால்ஸ் இந்த ஒரு தண்ணி உங்க மேலே படுற மாதிரியே கொண்டு போவாங்க. இங்கே ஒரு பரிசல் ரைடுக்கு 1500 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு பரிசலில் மேக்ஸிமம் 4 பேர் தாங்க பார்க்க முடியும். நீங்கள் ஒகேனக்கல் ட்ரிப் பிளான் போட்டு வரும்போது முடிஞ்ச அளவுக்கு கேஷ் எடுத்து வந்துருங்க. ஏன்னா இங்கே ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு 50 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் அதிகமான மூவிகள் எடுக்கப்பட்ட பிளேஸ்னா அது இந்த ஒகேனக்கல் தாங்க. ஏன்னா இங்கே அவ்வளோ மூவிஸ் எடுத்திருக்காங்க. முக்கியமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மூவி தான் இங்கே அதிகமாக எடுத்திருக்காங்க. இந்த ஒகேனக்கல்ல மான்சூன் சீசனில் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த ஒகேனக்கல்ல ஆகஸ்ட் மந்த்துக்கு மேலே நீரோட்டம் அதிகமாக இருக்குங்க. அதால இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒகேனக்கல்ல சீசன் டைமு ஏப்ரல் மந்த், மே மந்த் தாங்க. நீங்கள் இங்கே ட்ரிப் பிளான் போட்டு வந்தீங்கன்னா தயவு செய்து வீக்கெண்டில் மட்டும் வந்துடுறாங்க. ஏன்னா இங்கே அவ்வளோ க்ரௌடாக இருக்குங்க. இங்கே நீங்கள் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியுங்க எந்த அளவுக்கு க்ரௌட் அதிகமாக இருக்குன்னு பாருங்களேன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு போட்மேனும் எக்ஸ்பீரியன்ஸான போட்மேன் தாங்க. அதெல்லாம் நீங்கள் சேஃபாக ரைட் பண்ணலாம். நீங்கள் டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் வாங்க உடனே லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து வர மாதிரி இருக்குங்க. இங்கே பரிசலில் ரைடு போகிற எல்லா பிளேஸுமே மிகவும் ஆழமான ஒரு பள்ளத்தாக்குங்க. இந்த பள்ளத்தாக்கு 50 முதல் 100 அடி இருக்குங்க. இந்த பள்ளத்தாக்கில் குளிப்பதற்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் குளிக்கணும்னா இங்கே இருக்கிற வாட்டர் ஃபால்ஸ்லேயே குளிச்சிக்கலாங்க. இந்த ஒகேனக்கலுக்கு நீங்கள் வந்த உடனே முதல்ல இந்த பரிசல் ரைடில் போங்க. ஏன்னா அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்க. இந்த பரிசல் ரைடில் போகும்போது இங்க இருக்கிற வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே உங்களை கூட்டு போவாங்க. அந்த வாட்டர் ஃபால்ஸ் இந்த தண்ணி உங்க மேல படுற மாதிரி கூட்டு போவாங்க. அது அவ்வளோ என்ஜாய்மெண்டா இருக்கும். ஒரு சில டைம்ல இந்த பரிசில சுத்துவாங்க. அதுவும் அவ்வளோ என்ஜாய்மெண்டா இருக்குங்க. இப்ப இருக்கிற இந்த தர்மபுரி மாவட்டத்தை அந்த காலத்துல அதிகமான நெடுமான் நெஞ்சி என்ற மன்னன் ஆட்சி செய்திருக்காருங்க. அவர் ஆட்சி காலத்துல இந்த ஒகேனக்கலை தலைநீர் நாடு என்று அழைச்சிருக்காங்க. இப்போ இருக்கிற இந்த ஒகேனக்கல் என்ற பெயர் ஒரு கன்னட பெயருங்க. தமிழ்ல உகுநீர்கல் என்ற பெயர் உள்ளதுங்க. நீங்க இந்த பரிசல் ரைடு போகும்போது எந்தெந்த பிளேஸ்ல என்னென்ன மூவி எடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் எங்க எவ்வளவு ஆழம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துலயே எவ்வளவு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னு பாருங்களேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு வாட்டர் ஃபால்ஸ் கிட்டேயும் நம்மள கூட்டு போவாங்க. அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருந்து ஒரு தண்ணி நம்ம மேல படுற மாதிரி கூட்டு போவாங்க. அது அவ்வளோ என்ஜாய்மெண்டா இருக்கும். இந்த ஒகேனக்கல் ஒன் டே ட்ரிப்ல பரிசல் ரைடு, வாட்டர் ஃபால்ஸ், மசாஜ், மீன் குழம்பு சாப்பாடு என சொல்லிட்டே போலாங்க. ஏன்னா இங்க அவ்வளோ இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க மார்னிங் டைம்லயே வந்துருங்க. அப்பதாங்க நீங்க ஒன் டே ஃபுல்லா என்ஜாய் பண்ண முடியும். இங்க சீசனுக்கு ஏற்ற மாதிரியும் அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த ஒகேனக்கல் நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா ஜனவரி டு மே மந்த்லயே வந்துருங்க. ஏன்னா இங்க மான்சூன் சீசன்ல அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இங்க அதிகமா தண்ணி வரும். மான்சூன் சீசன்ல இங்க அலோவ் பண்ணவே மாட்டாங்க. கர்நாடகாவிலேருந்து வர இந்த காவேரி ஆற்று தண்ணி முதல்ல தமிழ்நாட்டுல ஒகேனக்கல்ல தான் வருது. அதுக்கப்புறம் மேட்டூர் டேமுக்கு போகுது.
ஏய் சுத்து அதெல்லாம் ஜாலி கிட்ட சுத்து இதே சுத்துது தலடே மயக்கம் வந்துருது நல்லா ட்ரைனிங்க 30 வருஷம் ட்ரைனிங் போட்டோ எடுங்க அப்படியே ஏய் அடிக்காத செல்ல சுத்தத்துக்கு 2 மணி நேரமா ஒகேனக்கல்ல மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இங்க சமைக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க கூட போயிட்டு மீன் மார்க்கெட்ல மீன் வாங்கி கொடுத்துட்டு சமைக்க சொன்னீங்கன்னா சமைச்சு வச்சிருவாங்க. இங்க மீன் குழம்பு சாப்பாட்டுக்கு 1500 to 2000 சார்ஜ் பண்றாங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணி இங்க சாப்பிட்டு போகலாம். அமௌண்ட் அதிகமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இங்க ஹோட்டல்ஸ் நிறைய இருக்குங்க. நீங்க அங்க கூட சாப்பிடலாம். நீங்க மீன் மட்டும் சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பரிசல்ல போகும்போது இங்க பரிசல்ல மீன் எடுத்துட்டு வராங்க. அதையும் நீங்க சாப்பிடலாம். சூப்பரா தெரியுங்க அதுக்கப்புறம் பாடி மசாஜ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 1 பர்சனுக்கு 400 to 500 சார்ஜ் பண்ணுவாங்க. அதுவும் சீசனுக்கு ஏற்ற மாதிரி தாங்க எங்க அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த ஒகேனக்கலுக்கு வந்த உடனே முதல்ல நீங்க இந்த பரிசல் ரைடு போங்க. அதுக்கப்புறம் மசாஜ் பண்ணிட்டு வாட்டர் ஃபால்ஸ்ல குளிச்சுட்டு சாப்பாடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த இடத்துக்கு பேர் தாங்க மணல் திட்டு. இங்க குளிப்பதற்கு அலோ பண்ணுவாங்க. நீங்க 1 day ட்ரிப் பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒகேனக்கல் ட்ரை பண்ணாங்க. ஏன்னா அவ்வளவு என்ஜாய்மெண்டா இருக்குங்க இங்க. இது வாங்க சூப்பரா இருக்குமாண்ணா. இப்ப போறது ஐந்தறியா வர மாட்டீங்களா அப்படியே படிக்கலாம் அந்த ரோட்டே தானா கோயிலாண்ட பர்சல் இறங்குது அது வந்து அந்த வழி போகலாம் ஒரு 2 நிமிஷம் வந்து கிராஸ் பண்ணிப்போம் நீ கார் பார்க்கிங் போய் இறங்கி இப்ப நம்ம பார்த்த இந்த மணல் திட்டு வரைக்கும் தாங்க நீங்க பரிசல் ரேட்ல வர முடியும். நீங்க எக்ஸ்ட்ரா இன்னும் போகணும்னு நினைச்சீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா 1500 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த மணல் திட்டுக்கு அப்புறம் தாங்க 5 falls மூவி ஷூட்டிங் பிளேஸ் எல்லாம் பார்க்க முடியும். இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த பிளேஸ்ல துர்கா மூவில ஒரு சீன் கூட இங்க எடுத்திருப்பாங்க. இன்னொரு 20 அடி தண்ணி கீழே ஆச்சுன்னா சூரத்துல கீழே டவுன்ல போற மாதிரி 2 கார் பக்க சாங்க மாதிரி துர்காபுரத்துல அந்த நாய் நீஞ்சிட்டு போதுங்க இங்கயா அவ்வளோவா நாம பார்த்துட்டு இருக்க இந்த இடத்துல 50 to 80 அடி இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க பரிசல்ல ரைடு போகும்போது இங்க அதிக பேர் மீன் பிடித்திருப்பாங்க. நீங்க அதையும் பார்க்கலாங்க. இந்த பரிசல் ரைடுக்கு 1500 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா போட்மேனுக்கு 1300 மெயின்டெனன்ஸ் சார்ஜ் 120 rupees லைஃப் ஜாக்கெட்டுக்கு 80 rupees சார்ஜ் பண்றாங்க. ஸோ டோட்டலா 1500 rupees சார்ஜ் பண்றாங்க. இங்க இருக்கிற போட்மேனும் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பரிசலை ஓட்டுறாங்க. அதுக்காகவே அவங்களுக்கு கொடுக்கலாங்க. சாமராஜ் படம் இங்கே தான் உண்டு விக்ரம் இந்த மூங்கில் காடுகளை அந்த பாட்டு ஃபுல்லாக இருந்துதான் இன்னொரு 12 கிலோமீட்டர் தள்ளி ஒன்று எடுத்தாங்க. அந்த ஆடுங்களாம் தண்ணி குடிக்கிற மாதிரிக்கும் விக்ரமுக்கு தண்ணியில் மூஞ்சி கலவு மாதிரி இது சாமராஜ் விஜய் ஒரே படம் தான் விஜய் ஒரு படம் சொல்லுவோம். இதான் ஐந்தருவி இப்போ வருது.
இதில் லாஸ்டா அப்படியே திரும்ப வந்து அவ்வளோதான். இந்த ராவன் பக்கத்தில் விக்ரம் கம்மி ஆ அப்படியே போனால் மீன் 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 உள்ள அந்த கார் பார்க்கிங் இருக்குல்ல, மீன் பஸ் பார்க்கிங் அந்த பார்க்கிங் எடுத்துக்கோ இல்லை அப்படிடா அப்புறம் ஓகே ப்ரோ. ஒகேனக்கல்ல நீங்க பரிசல் ரைடு போகும்போது இந்த பிளேஸ் மட்டும் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா இங்க அவ்வளோ ஃபால்ஸ் இருக்குங்க. 5 ஃபால்ஸ் இங்க தான் இருக்கு. நீங்க இந்த பரிசல் ரைடு போகும்போது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இங்க பரிசல்லையே ஸ்நாக்ஸ் வைப்பாங்க. நீங்க அதையும் வாங்கி சாப்பிடலாம். இந்த ஒகேனக்கல்ல இருக்க இந்த பள்ளத்தாக்கு எல்லாமே மன்னர்கள் ஆட்சி காலத்துல இருந்தே இருக்காங்க. இது மிகவும் பழமையான ஒரு பள்ளத்தாக்குங்க. இந்த வைஜாய் காப்பிங்கால படம் வந்து ஓ ஃபோட்டோ பிடிக்கிறோம். இதான் ஐந்து தெரியும்ண்ணா. ஆ டிராவல் கொஞ்சம் இருப்பாங்க அதெல்லாம் நல்லா பண்ணுறாங்க. அவர் வாட்டர் கொடுப்பாங்க அப்படியா? ஆமாம். கிட்டலாம் இந்த அளவுக்கு போனா அப்போதுண்ணா இந்த இடத்துலயே சுத்துறேன். வருவீங்க ப்ரோ, எல்லாத்தையும் எடுத்து வரேன். நம்பர் சொல்லிட்டுப்பாங்க. அப்படியா? ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை போய் என்ஜாய் பண்ணா கண்டிப்பா இந்த ஒகேனக்கல் வாங்க. இங்க அவ்வளோ என்ஜாய்மெண்டா இருக்கும். கண்டிப்பா இங்க வாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யம் மற்றும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.